Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான crunchy prawn fry தான் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவரையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ரொம்ப தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். இப்போ ப்ரான் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 kg ப்ரான் எடுத்துருக்கிறேன். இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட்டு, அப்புறமா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அப்புறமா ஒரு கார்லிக். ரெண்டையுமே வந்து நான் கேரட் துருவி இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பேஸ்ட் இருந்துச்சுன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ மணத்துக்காக நான் கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இவ்வளோ தான். இது எவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 hour மூடி போட்டு இப்படியே விட்டுருங்க. இந்த டைம் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதான பொருட்களை எடுத்து வச்சிடலாம். நான் இன்றைக்கி எல்லா ப்ரானையும் ஃப்ரை பண்ணலை, ஸோ அதனால் ஒரு எக் தான் எடுத்துருக்கிறேன். எக்கை நல்லா பீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டும் பெப்பரும் போட்டு நல்லா வந்து பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு கூட நான் இன்றைக்கி ஒரு பவுலில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 4 பிரெட் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி உங்ககிட்ட குட்டி ஸ்கியூவர்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி ஒரு 5 minutes சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி டூத் ஸ்டிக் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை எடுத்து இந்த மாதிரி டூத் ஸ்டிக்கில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா நம்ம வந்து ப்ரான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலில் போடும்போது அது சீக்கிரமாக சுருண்டுறோம். நம்ம ஃப்ரை சாப்பிடும்போது கொஞ்சம் நீளமாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரானை கார்ன்ஃப்ளவர் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் கோட் பண்ணி எடுத்துக்கலாம், ப்ரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணி. அப்புறமா நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்லேயும் டிப் பண்ணிவிட்டு செகண்ட் டைமும் ப்ரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஸோ இவ்வளவு தான். பாருங்கள், சூப்பராக ப்ரெட் க்ரம்ஸ் கோட் ஆகி இருக்குது. நல்ல குண்டு குண்டான ப்ரான் வந்து ஃப்ரையிங்க்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நான் மற்ற ப்ரான்ஸையும் நான் இந்த மாதிரி எடுத்து வைக்க போகிறேன். இந்த மாதிரி கோட் கொடுத்துட்டு எடுத்து ஒரு 5 minutes நீங்கள் வந்து வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து பொரிச்சு எடுக்கணும். நீங்கள் உடனே போட்டிங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் வந்து ஆயிலில் ஸ்ப்ரெட் ஆகிரும். ஸோ அதனால ஒரு 5 minutes ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவுமே சூப்பரான ஒரு ரெசிபி. உங்கள் வீட்டில் கெஸ்ட் வரும்போது இல்லை ஏதாவது ஒரு பர்த்டே அக்கேஷன்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க. இப்போ வந்து நான் என்னோடய ப்ரான்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்து இன்றைக்கி ஃப்ரை பண்ண வேண்டியதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு தவா வச்சு தேவையான அளவு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதும் நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ப்ரானை சேர்த்துக்கோங்க. உங்களோட ஃப்ரையிங் பேனோட சைஸ் பொறுத்து நீங்கள் நம்பர் ஆஃப் ப்ரான்ஸ் வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 ப்ரான் தான் வந்து ஃபர்ஸ்ட் லாட்டில் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக வந்து உடனே நீங்கள் வந்து கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி திருப்பி போடுங்க. ப்ரான் குக் ஆகிறதுக்கு ஒரு 4 minutes அவ்வளவு தான் ஆகும். ஸோ அதனால் வெளியில எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நீங்கள் இதை வந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பரான குண்டு குண்டாக க்ரன்ச்சி ப்ரான் ஃப்ரை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு.
இனி நம்மளோட பிளேட்டிங் செக்ஷன். எவ்வளவு தான் ஃபுட்டு செஞ்சாலும் ஒரு பிளேட்டிங் சூப்பராக பண்ணும்போது அந்த ஃபுட்டோட வேல்யூ இன்னும் கூடவே செய்யும் இல்லையா? அது மாதிரி நான் இன்றைக்கி ஒரு எல்லோ சாஸ் தான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து ஸ்பைடர் வெப் மாதிரி இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு நான் இன்றைக்கி ப்ரான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு ஆனியன் ஸ்வீட் சாஸ் வந்து டிப்புக்காக யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறேன். இவ்வளவு தான் நம்மளோட ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.